என்னப்பா ராகேஷ், பொண்ணுகிட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பேசணும்னு சொன்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? எல்லாம் பேசிட்டேன் டாடி. சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அப்ப மோதிரம் மாத்திரலாமா? ஓகே மம்மி. சரிங்க மாப்பிள்ள, இந்தாங்க இந்த மோதிரத்தை ஐஸ்வர்யா கையில போட்டு விடுங்க. ஐஸ்வர்யா, நீயும் இந்த மோதிரத்தை மாப்பிள்ள கையில போட்டு விடு. ஐஷு கையை கொடு. நீ பிடிச்ச இந்த கைய இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்போது நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியலடா. என் கையில மோதிரம் வேணும்னா இன்னொருத்தன் போடலாம், ஆனா என் கழுத்துல தாலி கட்ட போறது நீயா தான் இருக்கணும். ஒருவேளை உன்னை தவிர வேற ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்தா அன்னைக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இது நம்ம காதல் மேல சத்தியம். ஐஷுமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? கையை கொடுறா, ராகேஷ் மோதிரம் போட்டுட்டோம். கொஞ்சம் இருங்க. டேய் என்னங்கடா, எதுக்குடா இப்ப இங்க வந்திருக்கீங்க? என் தங்கச்சிக்கு நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளை கோவப்படாதீவோ மாப்பிள்ளை, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. நாங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் செய்ய வரல மாப்பிள்ளை. எங்க பேரனுக்கு உங்க தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன ஷைலு இதெல்லாம்? உன் அம்மாச்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ எங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என்ன சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு நிச்சயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன், பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. யாருக்கு யார பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க? தம்பி கொஞ்சம் கோவப்படாதீங்க, பொறுமையா நாங்க சொல்றதை கேளுங்க. என் மச்சான் சிவாவும் உங்க தங்கச்சியும் விரும்புறாங்க. அதான் என் மச்சானுக்கு முறைப்படி உங்க தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். சிவாவா? இந்த பேர் எப்படி இவருக்கு தெரியும்? மச்சானா? யாருக்கு யாரையா மச்சான்? ஏதோ இவன் 4 நாள் வந்து உன் வீட்டுல தங்கினா உடனே இவனுக்காக நீ தட்டை தூக்கிட்டு பொண்ணு கேட்க வந்துருவியா? இல்ல கண்டவங்க வந்து பொண்ணு கேட்டா உடனே நான் அப்படியே தங்கச்சியை கட்டி கொடுத்துருவேன் நினைச்சீங்களா? எந்த தைரியத்திலேயே முதல்ல நீங்க இங்க பொண்ணு கேட்க வந்தீங்க? மாப்பிள்ளை, யாரை பார்த்து கண்டவங்கன்னு சொல்றீவோ? இது என் பேர கதிரு, என் மவனோட மூத்த புள்ள. கதிர் மாமா? என் பேரனோட சொந்த மாமன். அவனுக்காக பொண்ணு கேட்டு வர்றதுக்கு என் கதிருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சைலுகண்ணே, இந்த விஷயத்தை உன்கிட்ட கூட எங்களால சொல்ல முடியலம்மா. அது சொல்றதுக்கான சூழ்நிலை அமையல. ஆனா இப்போ இந்த இடத்துல வச்சு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இவன்தாம்மா நம்ம கதிரு, உன் மாமனோட பையன். அது மட்டும் இல்ல, உன் அக்கா அமுதா கூட இங்க தான் இருக்கா. இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அம்மாச்சி, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சைலுகண்ணே, இத்தனை வருஷம் உன் அக்கா அமுதாவை நம்ம பார்க்க முடியுமோ முடியாதான்னு தவிச்சிட்டு கிடந்தோம்ல. என் பேத்தியை நான் பார்த்துட்டேன். உன் அக்கா நல்லா இருக்கா. ஐயோ அம்மாச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாச்சி. ஏய் என்னடி நடக்குதுங்க? இங்க என் தங்கச்சிக்கு நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. உன் அம்மாச்சியும் தம்பியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? அது இல்லங்க, நான் உங்ககிட்ட என்னோட ஒரு அக்காவை பத்தி சொல்லியிருக்கேன்ல. ஓ, அந்த அக்காவோட புருஷன் தான் இவனா? அவன் எவனா வேணா இருக்கட்டும். ஆனா இப்ப இங்க என் தங்கச்சிக்கு நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. மரியாதையா உன் அம்மாச்சியும் தம்பியையும் முதல்ல இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம போ சொல்லு. தம்பி இங்க பாருங்க, நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல. என் மச்சானும் உங்க தங்கச்சியும் விரும்புறாங்க. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம உங்க தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சா உங்க தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க தம்பி. யோ, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இருக்க கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அதை சொல்றதுக்கு நீ யாரியா? என்னமோ மச்சான் மச்சான்னு தட்டை தூக்கிட்டு அவனுக்காக பொண்ணு கேட்க வந்திருக்க. அவன் எனக்கும் தான் மச்சான். உன்னை விட அதிகமா அவனை பத்தி எனக்கு தெரியும். அப்புறம் என்னமோ அவனும் என் தங்கச்சியும் விரும்புறாங்கன்னு சொல்ற. அவன் மட்டும்தான் என் தங்கச்சி பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். என் தங்கச்சி ஒன்னும் அவனை விரும்பல. அததான் நேத்தே அவ தெளிவா சொல்லிட்டாளே. இல்ல ஒருவேளை அப்படி விரும்பி இருந்தா இப்ப நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நிச்சயத்துக்கு தயாராகி நின்றுட்டு இருப்பாளா? என்னை விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கே தயாராயிடல ஐஷு. இங்க பாருமா, நீயும் என் மச்சான விரும்பி இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்கன்னு எனக்கு தெரியல. நீ யாருக்காகவும் பயப்படாத. என் மச்சான நீ விரும்புறதா இருந்தா தைரியமா உன் அண்ணன் கிட்ட என் மச்சான விரும்புறேன்னு சொல்லு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஐச்சுக்கண்ணு, நீ ஒன்றும் பயப்படாத. என் பேர கதிர் இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். நீ தைரியமா சின்னவனை விரும்புறேன்னு உன் அண்ணன் கிட்ட சொல்லு கண்ணு. இப்ப மட்டும் நீ சொல்லலேண்டி வெயி, அப்புறம் உன் அண்ணங்கார உனக்கு வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவான். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் கண்ணு. யாரு எதுக்கும் பயப்படாத. உன் அண்ணன் கிட்ட சின்னவனை தான் விரும்புறேன்னு சொல்லிவிடு. என்ன நடந்தாலும் பாத்துக்கிடலாம். இவங்க
அவங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போ நான் எதுக்கு பயப்படணும்? சேட்டங்கிட்ட என் காதல சொல்றதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் தொலைச்சிட்டேன். ஆனா இப்ப திரும்பவும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப மட்டும் நான் இவனை காதலிக்கிறேன்னு சேட்டங்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் என்னால சொல்ல முடியாமே போயிடும். என்ன நடந்தாலும் சரி, சேட்டங்கிட்ட இப்போ நான் இவனை தான் விரும்புறேன்னு சொல்லிடலாம். அன்பு, என்ன இது? நம்ம வீட்டுல நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ பார்த்துட்டு சும்மா இருக்க. முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லு அன்பு. டேய், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. அதான் என் தங்கச்சி அவனை விரும்பலன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நீ ஒருவேளை என் தங்கச்சியை அவனை விரும்புறேன்னு சொல்லியிருந்தாலும் இந்த வேலை வெட்டி இல்லாத பொறுக்கிக்கு என் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். இப்ப நான் என் தங்கச்சிக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளை யார் தெரியுமாடா? இவர் பெரிய டாக்டர். இப்படிப்பட்ட டாக்டர் மாப்பிள்ளைய விட்டுட்டு இவன மாதிரி ஒண்ணும் இல்லாத வெறும் பையில காதலிக்கிற அளவுக்கு என் தங்கச்சி என்ன முட்டாள் நினைச்சியா? அப்படியே ஒருவேளை என் தங்கச்சி இந்த பொறுக்கிய காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இவ தங்கச்சியே இல்லைன்னு தலை முழுகி இருந்தாலும் முழுகி இருப்பனே தவிர இவன மாதிரி ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, சேட்டை இப்படி சொல்றான். இப்ப நான் இவனை காதலிக்கிறேன்னு சேட்டை கிட்ட சொன்னா சத்தியமா சேட்டை என் காதலை ஏத்துக்க மாட்டான். இனி இப்ப வேற வழி இல்ல. சேட்டை இவனை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தம்பி, என்ன இப்ப உங்களுக்கு என் மச்சானுக்கு வேலை இல்லைங்கிறது தான் பிரச்சனையா? அவனுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். என் மச்சானுக்கு ஒரு நல்ல வேலை இருந்தா உங்க தங்கச்சி என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? யோ, நான் சொல்றது உனக்கு புரியல. இனி இப்ப இவனுக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என் தங்கச்சிக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. மரியாதையா இங்கிருந்து வெளியே போங்க. இல்ல தம்பி, நீங்க அவசரப்படுறீங்க. இப்ப நீங்க அவசரத்துல எடுக்கிற முடிவால பாதிக்கப்பட போறது 2 பேரோட வாழ்க்கை. அவசரப்பட்டு நிச்சயம் பண்ணணும்னு நினைக்காதீங்க தம்பி. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். யோ, என்னையே யோசிச்சு முடிவு பண்ணோம்? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏய், நீ வாய மூடுறி. என் தங்கச்சிக்கு இங்க நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் கிட்ட பொறுமையா இருக்க சொல்றியா? ஒழுங்கு மரியாதையா உன் தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போக சொல்லு. அப்படி போலன்னு வெயி, அப்புறம் நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டி வரும். தம்பி, நீங்க கோபத்துல வார்த்தையை விடுறீங்க. இப்ப நீங்க அவசரப்பட்டு பண்ற விஷயத்தினால நாளைக்கு நீங்களே வருத்தப்படுவீங்க. அன்பு, என்ன அன்பு? அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, நீயும் நின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இந்த பிச்சைக்கார பயலுக்கு தான் நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு இன்னும் நிக்கிறாங்க? மரியாதை வெளியே போக சொல்லு அன்பு. இந்தாருமா, யாரை பார்த்து பிச்சைக்கார பையன் சொல்ற? என் பேரு யாருன்னு நினைச்ச? அப்பதான் அமைதியா இருங்க. இல்ல கதிரே, நம்ம சின்னவனை பார்த்து பிச்சைக்கார பையன் சொல்லிருந்தம்மா. பின்ன பிச்சைக்காரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? தம்பி, பார்த்து பேசுங்க. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் மச்சானுக்கு இருக்கிற தகுதி இங்க வேற எவனுக்கும் இல்ல. யோ, என்னைய விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. அதனால சரி உன்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுவோம்னு பேசினா விட்டா என்னமோ ஓவரா தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட மரியாதையா பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளதாக நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. மாமா, யார பார்த்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன்னு சொல்றீங்க? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இத்தனை வருஷம் என் அக்காவுக்காக தான் நீங்க பேசுனது பண்ணதுன்னு எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக என் மாமா மேல கைய வச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? ஐஷு இந்த பக்கம் வா, அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். இங்க வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிவா, கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு சண்டை போட வரல, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அமைதியா தானே மாமா இருந்தேன். அவர் உங்க மேலே கை வைப்பேன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி மாமா நான் பொறுமையா இருக்கிறது? ஏய், நான் பொறுமையா இருக்கேன்ல, அந்த மாதிரி பொறுமையா இரு. இல்லை கதிரே, மாப்பிள்ளை இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காருல்ல. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில அவர் இல்ல. இப்ப நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு புரிய போறது இல்ல. தேவையில்லாம நம்ம எதையாவது பேச போய் அப்புறம் சின்னவன் வேற கோவப்பட்டு அப்புறம் மாப்பிள்ளை அந்த கோவத்தை நம்ம சைலகன் மேலதான் காமிப்பாரு. வேண்டாமலே கதிரே, இப்ப என்ன அந்த பிள்ளைக்கு என்ன கல்யாணம் ஆக போகுது? நிச்சயம் தானே, நம்ம பிறகு பாத்துக்கிடுவோம்ல. வா நம்ம போவோம். ஆமா பத்த, நீங்க சொல்றதுதான் சரி. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய போறது இல்ல. இப்ப நம்ம போவோம், அப்புறமா பாத்துக்குவோம். டேய், இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? தம்பி, நாங்க போறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க கோவத்துல அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க எடுத்த முடிவுக்காக பின்னாடி நீங்களே வருத்தப்படுவீங்க. யோ, யாரு வருத்தப்படுறாங்கன்னு பின்னாடி பாத்துக்கலாம். முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. மணி எதுக்காக அமைதியா இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உனக்கு யாரு கூட நிச்சயம் நடந்தாலும் சரி, ஆனா கல்யாணம் என் மச்சான் கூட தான் நடக்கும். தைரியமா இரு. சிவா, நட போலாம். உன் மனசுல இருந்து என்னை தூக்கி போட்டுட்டேன்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தனை வைக்க தயாராயிட்டல்ல. என் காதல சாவடிச்சிட்ட.
இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இரு. வேறொரு கையோட ஓவரல் பார்த்து நானே வேகிறேன் நெஞ்சோட போகிறேனே நேத்தும் கண்ணில் நானே இன்னைக்கு யாரோ தானே திண்டாடுறேனே மானே போன விட்டுட்டேனே பார்க்காம பேசாம என் கூட சேராமல் போனாலும் நல்லா இருப்போ ஏதாங்காம தூங்காம நான் இங்க வந்தாலும் நீயாச்சும் நல்லா இருப்போ. மச்சான் சரி விட்ரா, இப்ப என்ன அவ போயிட்டா இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? இல்ல அவளும் தானே உன்னை காதலிச்சா? உன்னை காதலிச்சுட்டு அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகும் போது உனக்கு என்னடா கேடு? ஏன் உன்னால அவளை மறக்க முடியாதா? நீ பாரு, பொண்ணுங்களுக்கு பசங்களை மறக்கிறதுக்கு அவங்க லைஃப்ல இன்னொருத்தன் வரணும். ஆனா பசங்களுக்கு பொண்ணுங்களை மறக்கிறதுக்கு ஒரு பாட்டில் சரக்கு போதும். எடுத்தா அட்ரா மறந்துடலாம். சரக்கு அடிச்சா அவளை மறக்க முடியும்னா நான் அவளை என்னைக்கோ மறந்துருப்பேனேடா. அவ இவ்வளவு நாள் என்ன காதலிக்கலன்னு சொன்னப்போ கூட அவ மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிறா. அவ மனசுக்குள்ள இருக்கிற காதலை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு மனசே இல்லைங்கிறது இன்னைக்கு தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். மச்சான் ஃபீல் பண்ணாதடா, விட்ரா. விட முடியலடா. இப்ப கூட அவ அண்ணனுக்கு பயந்துகிட்டு தான் அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான்னு நானே என் மனசுக்குள்ள சொல்லி தேத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியலடா. இல்ல அவ முழு மனசோட சம்மதிச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்காளான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவ உண்மையாவே விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா கூட என் மனசு இல்ல அவ ஒன்னதான் காதலிக்கிறா, அவ அண்ணனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் அவ காதல மறைக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்குடா. இன்னொருத்தவன் கைய பிடிச்சு மோதிரம் போடுறத பார்த்ததுக்கு அப்புறம் கூட என் மனசு அவளை தப்பா நினைக்க மாட்டேங்குதுடா. அப்புறம் எப்படிடா நான் அவளை வெறுப்பேன்? எப்படிடா மறப்பேன்? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலடா சக்தி. ஏன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டேய் பின்னடா இவ்வளவு நாள் நீ அவ பின்னாடி நாய் மாதிரி சுத்தின. ஆனா அப்ப கூட அவ உன்னை காதலிக்கலன்னு செருப்பால் அடிக்காத குறையா சொல்லிட்டான். சரி 3 வருஷமா நீ யாருன்னே தெரியாம உன்னை காதலிச்சா, உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரிதான். அந்த காதலுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம், அது ஒர்த்துன்னு எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் நீ பண்ண எல்லாத்துக்குமே நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்போ அவளுக்கு வேற ஒருத்தனோட நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அவ உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணி தானே இந்த நிச்சயத்தை பண்ணிக்கிட்டா. இதுக்கப்புறம் நீ அவளுக்காக என்ன பண்ணாலும் அது வேஸ்டா. இங்க பாரு, இன்னைக்கு வேற ஒருத்த அவ கையில மோதிரம் போட்டிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அவ காலில் போட்ட மெட்டிய அவ கலட்டி வீசிட்டான்னு அர்த்தம். மெட்டிய மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான். இன்னை வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் உன் கூட நின்னேன். ஆனா இதுக்கப்புறம் நீ அவளுக்காக ஃபீல் பண்ண, அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா சரக்கு எடுத்து அடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போய் கவுந்து அடிச்சு தூங்குற. எனக்கு வேணாண்டா சக்தி. டேய் ஏன்டா மச்சான் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. டே சக்தி, அவளை மறந்துரு நீ ஈஸியா சொல்ற. அது எப்படிடா என்னால முடியும்? கனவுல தான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சேன். அந்த கனவுல காதல் மட்டும் இல்லடா, அவ கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. உனக்கு தெரியுமாடா சக்தி, இப்போ என் கனவுல அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி நம்ம அபி மாதிரியே ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அந்த பாப்பாக்கு பேரு கூட யோசிச்சு வச்சுட்டேன். அடே பீர் அடிச்சுட்டு அவளை மறந்து தொலைடான்னு சொன்னா புள்ளைக்கு பேர் வச்சிட்டேன், காக்கைக்கு சோறு வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் என் நிலைமைய பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குல்ல? ஐயோ டே மச்சான், அப்படி இல்லடா, எனக்கு புரியுதுடா மச்சான். ஆனா இப்ப அதுக்கு என்னடா பண்றது? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலடா சக்தி. அவ்வளவு ஈஸியா என்னால இது எல்லாத்தையும் மறக்க முடியல. இப்போ ஒரே நாள்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல, அவ எனக்கு சொந்தம் இல்ல வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போறான்னு சொன்னா அதை எப்படிடா என்னால ஏத்துக்க முடியும்? ஏத்துக்காம இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப நீ இப்படி உட்காந்து புலம்புறதுனால அவ என்ன எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும்னு உன்கிட்ட வந்துட போறாளா? வரமாட்டாள்லடா. ஐயோ டே மச்சான், எனக்கு புரியுதுடா. ஆனா என்னடா பண்றது? நீ இப்ப இதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆக போகுது. நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா மச்சான். ஒருவேளை அவளும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி வேற ஏதாவது பிரச்சனைனால அவளுக்கு கல்யாணம் முடிவாயிருந்தா நம்ம 2 பேரும் இப்ப இங்க இப்படி உட்காந்துட்டு இருப்போமா? உன் மாமனாவது மண்ணாங்கட்டியாவது அவளை தூக்கி இருக்க மாட்டோம். ஆனா அவளே உன்னை காதலிக்கலன்னு சொல்லும்போது நம்ம என்னடா மச்சான் பண்றது? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட
வச்சான். கையல் தான் ஃபோன் பண்றா. எடுத்து பேசுடா. வேண்ட விடு, என்ன சொல்ல போறா? நேரமாச்சு, எங்க இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல போறா. நம்ம இங்க மொட்டை மாடியில தான் உட்காந்துருக்கோம்னு அவளுக்கு தெரியாது. டேய் இவ்ளோ நேரம் ஆகியும் உன்னை காணோன்னு ஃபோன் பண்ணிருப்பா. இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. சொல்லிட்டு மொட்டை மாடி இருக்கேன்னு சொன்னா அவன் நேரா கிளம்பி மொட்டை மாடிக்கு வந்துருவாடா. நம்ம வேற சரக்கு கையுமா உட்காந்துருக்கோம். அப்புறம் அவட்ட மாட்டி சாவிருக்கா? ஆமல்ல. சரி உன்னை காணோன்னு அவ டென்ஷனா இருக்க போறா. நீ வீட்டுக்கு போடா, நான் அப்புறமா வரேன். எப்பறமா வர? அப்படிலாம் உன்னை தனியா விட்டு போக முடியாது. டேய் எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கிளம்பு, நான் வரேன். ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்க. உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. டேய் அதெல்லாம் பரவாயில்ல, கையில் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல அடிச்சுட்டு போய் தூங்கு, அப்புறமா நான் போய்க்கிறேன். டேய் எனக்கு வேணாம்டா. இவ்வளோ நாள் அவ என்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு அவ மொத்தமா என்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது சரக்கு கூட அடிக்க தோணலடா. டேய் இப்பதான்டா சரக்கு அடிக்கணும். இவ்வளவு நாள் உன்னை காதலிக்கலன்னு நினைச்சு நீ சரக்கு அடிக்கும் போது அவளை மறக்க முடியாது. ஆனா இப்ப அவ மொத்தமா போயிட்டான்னு நினைச்சு சரக்கு அடிச்சு பாரு, அவளை மறந்துடலாம். பாரு, இதான் நீ உன் வாழ்க்கையில அடிக்கிற கடைசி சரக்கு. இந்த சரக்கோட சரக்கையும் விடுற, அவளையும் விடுற. டேய் உனக்கு என்ன அவளை விட்ட வேற பொண்ணா கிடைக்காது? அவ எப்படி ஓ முன்னாடியே நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண போறாளோ அதே மாதிரி அவன் முன்னாடியே நீ வேற ஃபிகரை கரெக்ட் பண்ணி காட்டுற. அதுக்கு முதல்ல இந்த சரக்கு அடிச்சு அவளை மறக்கிற. எடுத்து அட்ரா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அட்ரா. இல்ல வேணாண்டா சக்தி. நான் ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சப்பதான் அவளை பார்த்தேன். இப்போ இந்த சரக்கை பார்த்தா கூட அவ ஞாபகம் தாண்டா வருது. உனக்கே தெரியும் நான் சரக்கு அடிச்சா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு. ஆனா அவளை என்னால போதையில கூட மறக்க முடியலடா. சரக்கு அடிச்சா அவ ஞாபகம் அதிகமா தாண்டா வருது. எனக்கு வேணாண்டா சக்தி. அட பாவி, உனக்கு வேண்டானா எதுக்குடா பாட்டில போட்டு உடைச்ச? எனக்கு கொடுத்திருந்தா நானும் அதை அடிச்சிருப்பேனேடா. டேய் எனக்கே வேணாங்கிற, அப்புறம் உனக்கு எதுக்கு? அதான் கையில் ஃபோன் பண்ணல, வீட்டுக்கு போடா. ஏண்டா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சுன்னு இவன் ஃபீலிங்ல இருப்பானேன்னு கையில காசு இல்லாத நேரத்துல கூட இருக்கிற 5-10 பொறுக்கி இவனுக்காக சரக்கு வாங்கிட்டு வந்தா. ஒண்ணு இவன் குடிக்கணும், இல்ல எனக்காவது கொடுக்கணும். இப்படி ரெண்டும் பண்ணாம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த சரக்கு இப்படி அநியாயமா போட்டு உடச்சிட்டு போறான். இவனுக்கு சரக்கு அடிச்சா அந்த புள்ள ஞாபகம் வருதுன்னா எனக்கு என்னடா? என்கிட்ட கொடுத்திருந்தா நானாவது அடிச்சிருப்பேனேடா. சரக்கு போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை